கௌதம் டி சில குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 9th சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தான் பாது. இன்னும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. மண்டே உங்களுக்கான எக்ஸாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு இங்கிலீஷ் இதெல்லாம் எப்படி பாடுது நீங்கள் சூப்பராக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு, அப்புறம் ஒரே ஒரு லைக், அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு லீக் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன். இன்னைக்கு காலகட்டத்தில் லீக் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேருக்கு வந்துச்சுன்னு தெரில. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, 1 மார்க் பாருங்கள். 14 1 மார்க்கு அப்படியே பாருங்கள். சேம் 10th பேட்டர்ன் தான்ப்பா உங்களுக்கு. ஓகேவா? சேம் 14 1 மார்க்கு, 10 2 மார்க், 10 5 மார்க்கு, 2 8 மார்க்கு. ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்கள். டேஷ் இஸ் ஜெனட்டிக்கலி க்ளோசஸ்ட் டு ஹியூமன்ஸு. த நேம் ஆஃப் த ஸ்கிரிப்ட் யூஸ்ட் இன் த சங்கம் ஏஜ். த அதர் நேம் ஆஃப் Greeks வாஸ் டேஷு. டேஷ் நேம்டு த sea as ஸ்பெசிஃபிக் ஓஷன் ஆஸ் இட் வெரி காம். அப்புறம் விச் வாஸ் த ஃபாலோயிங் இஸ் அப்சர்வ்டு டு கமமரேட் த ஹேஸ் மார்க்கெட் மேஸ்ட்ரேட். சில 1 மார்க் தான் புக் பேக்கே கேட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்களே பாருங்கள். 7 8 9 10 11 பாருங்கள். 12 13 14 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். பார்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதில் நீங்கள் 14ல் 10 எழுதணும். நீங்கள் அதில் ஒரு கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? கம்பல்சரி கொஸ்டின் நீங்கள் கட்டாயமாக எழுதியாகணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேவா? ஹிஸ்ட்ரி தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் புரியாது. கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஜாகிரஃபி ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? 23 24 25 26 27 28 பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. வை டு சில்ட்ரன் நீட் ஸ்பெஷல் அட்டென்ஷன்? சில்ட்ரன்ஸ்னால் குழந்தைங்க பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போமா, அவங்க பார்க்கும்போது தான் அழுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அட்டென்ஷன் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஓனாக தானே 2 மார்க் தானே, 2 லைன் எழுதினா போதும் 2 மார்க் கொடுத்துருவாங்க 2 மார்க்னால. ஓகேவா? ஓன் ரேட்டிங்கே எழுதலாம் நீங்கள். அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 42 கம்பல்சரி உங்களுக்கு. ஓகேவா? இல்லை ஃபில்லப்ஸ் மேட்ச் எல்லாமே இருக்கும். கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு மேப் தான் கேட்பாங்க. ஓகேவா? டோன்ட் வரி அபவுட் தட். ஃபினிஷ் பிரான்ச் பாருங்கள். த மோஸ்ட் மேக்னிஃபிகன்ஸ் பில்டிங் இன் யூரோப் வாஸ் டேஷு. டேஷ் வாஸ் த என்டர்பிரைசிங் பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. த 2 types ஆஃப் டெமோக்ரஸி ஆர் டேஷ் அண்ட் டேஷ். இந்தியன் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் உமன் அன்சென்டர்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இன் 1989 வாஸ் டேஷு. ஸோ அடுத்து மேட்ச் பாருங்கள். எக்ஸாமின் த அவுட்கம் ஆஃப் த ஜாகிரபிக்கல் டிஸ்கவரி. 31 32 33 34 அப்படியே பாருங்கள் லைனாக. பார்த்துட்டிங்களா? டிஸ்டிங்விஷஸ் பிட்வீனு டிபி பார்த்துக்கோங்க தெளிவாக. உங்களுக்கு வந்து இது கேட்கல, அது பேர் என்ன, டைம் லைன் கேட்கலன்னு நினைக்கிறேன். 10th டைம் லைன் இருக்குது, பட் 9th டைம் லைன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, கேட்கல. ஸோ 42 கம்பல்சரி பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி மேப் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற டாபிக் இதெல்லாம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படித்து நல்லா மார்க் எடுங்க. ஓகேவா? அடுத்து 8 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். கடைசி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் மாதிரி எழுதணும் நீங்கள். இன்னொன்று ரிட்டனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேப் தான். ஓகேவா? 8 மார்க்லேயும் மேப் வரும், 5 மார்க்லேயும் மேப் வரும். ஓகேவா? இங்கிலீஷில் எப்படி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த ஆன்சர் கேட்பாங்க தெரியுமா? கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பேராகிராஃபில் இருக்கும், எடுத்து எழுதணும் தெரியுமா? அதே மாதிரி தான் இதுலையும். அதுக்கு பதிலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேப்பு. ஓகேவா? மேப்பும் இருக்குது. அதே மாதிரி 8 மார்க்லேயும் மேப் இருக்குது, 5 மார்க்லேயும் மேப் இருக்குது. ஸோ தட்ஸ் இட்ப்பா. வேர்ல்டு மேப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2மே வேர்ல்டு மேப் தான். ஸோ நல்லா படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தமிழ் மீடியத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் திரும்பி அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தது அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அதனால் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேவா? சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க, 9th நிறைய பேருக்கு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் கிளாஸஸ் யாருக்கெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வைக்க போகிறாங்க 10th கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சில குட்டி. ஸோ பாய்ப்பா. நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்தது வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸ்டே டியூன்டு ரெடியாக இருங்க. ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.